BHEL பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ல இன்ஜினியர் ட்ரெய்னி, சூப்பர்வைசர் ட்ரெய்னிக்கான ஜாப் வந்திருக்கு. ஸோ மொத்தமா 400 வேக்கன்சி இருக்கு. இன்ஜினியர் ட்ரெய்னி, சூப்பர்வைசர் ட்ரெய்னி. ஸோ ஃபர்தரா இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம்? என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு? அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கான அப்ளை பண்ணதுக்கான லிங்க், நோட்டிஃபிகேஷனான லிங்க் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கிளியரா குடுத்துருக்கேன். ஸோ இப்போ இன்ஸ்டாவோட யூசர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஸோ தட் நம்ம சேனலுக்கான இன்ஸ்டாகிராம் லிங்க், டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்க்கான ஃபாலோவிங் லிங்க் இருக்கு. ஸோ மறக்காம இன்ஸ்டா லிங்கை ஜாயின் பண்ணுங்க. அண்ட் ஃபர்தரா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. BHEL பத்தின எல்லா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம ஒண்ணு விடாம ப்ராப்பரா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ 150 இன்ஜினியர் ட்ரெய்னிய வந்து கேட்டுருக்காங்க. ஸோ பிரேக்கப் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி அண்ட் எஸ்சி, எஸ்டி, டோட்டல், பிடபிள்யூடி எல்லாமே தெளிவா இருக்கு. பிரேக்கப் வைஸ், டிசிப்ளின் வைஸ் தெளிவா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், மெட்டலர்ஜிக்கான வேக்கன்சி கிளியரா இருக்கு. இப்போ BHEL பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா நெறையா சைட்ஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சி, அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிற ராணிப்பேட், அப்புறம் வைசாக், பெங்களூர் இது மாரி பவர் செக்டார் சைட்ஸ்க்கும் நெறையா இருக்கு இதுல. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளேஸ்ல, என்னென்ன டிசிப்ளின்ல வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிறத கிளியரா வந்து குடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் பொறுத்தவரை திருச்சியில இருக்கு, ராணிப்பேட்ல இருக்கு, வைசாக்ல இருக்கு, பெங்களூர்ல இருக்கு அண்ட் பவர் செக்டார் சிட்டீஸ் ஆல்சோ இதுல இருக்குது. இதே மாரி தான் சூப்பர்வைசர் ட்ரெய்னிங்குமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ்ல ஸோ ராணிப்பேட், ஹைதராபாத், பெங்களூர், ஹரித்வார், போபால், வைசாக் இது மாரி சிட்டீஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத கிளியரா சொல்ட்டாங்க. ஸோ உங்களோட டிசிப்ளின், உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்க பார்த்துட்டு இதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு டேட்ட நோட் பண்ணி வச்சுக்கங்க. இதுக்கு எப்போ ஆன்லைன்ல ஓப்பன் ஆகுதுன்னா 1 பிப்ரவரி 25ல ஆரம்பிச்சு 28 பிப்ரவரி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும். டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து டென்டேட்டிவா பார்த்தீங்கன்னா 11, 12, 13 இந்த ஏப்ரல் மந்த்ல இருக்கும் அப்படின்னு ப்ராப்பரா சொல்ட்டாங்க. ஸோ அஃபிஷியல் பேஜ் வந்து careers.bhel.in. ஸோ இதுக்கான அஃபிஷியலுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே குடுத்துருப்பேன். கண்டிப்பா இத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. ஃபார் ஃபர்தர் யூஸ்க்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாப் ஸ்பெக்கோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபுல் டைம் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணவங்க, இல்ல டியூயல் டிகிரி புரோகிராம் பண்ணவங்க ஆல்சோ நீங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ மெக்கானிக்கல் அப்புட்னா அதுக்கு ஈக்குவலன்ட் இருக்கு. எலக்ட்ரிக்கல்னா அதுக்கு ஈக்குவலன்ட் இருக்கு. ஸோ தட் நீங்க சூப்பர்வைசர் ட்ரெய்னிங்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா கூட, ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளோமா இன்ஜினியரிங் பண்ணவங்க நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ டிப்ளோமா டிசிப்ளின்ல பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் உண்டு. ஸோ மினிமம் 65% மேல நீங்க மார்க் எடுத்து பாஸ் பண்ணா தான் நீங்க சூப்பர்வைசர் ட்ரெய்னிங்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ தட் இப்போ இன்ஜினியர் ட்ரெய்னிங்க்கான ஏஜ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஃபார் அப்பர் ஏஜ் லிமிட் 27 இருக்கு. ஸோ எந்த டேட்ல நீங்க பிறந்திருக்கணும் அப்படின்னு காமிச்சிட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1/2/98க்கு அப்புறம் பிறந்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ தட் இதே மாரி சூப்பர்வைசர் ட்ரெய்னிங்குமே 27 ஸோ டேட் குடுத்துட்டாங்க. ஸோ இந்த கிரைட்டீரியா மீட் ஆனா மட்டும் அப்ளை பண்ணுங்க. இப்போ நீங்க மெக்கானிக்கல் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு சில பேர் புரொடக்ஷன் படிச்சிருப்பாங்க, மெக்கானிக்ஸ் படிச்சிருப்பாங்க, பவர் பிளான்ட் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே மெக்கானிக்கலுக்கு தாராளமா அப்ளை பண்ண முடியும். ஸோ மெக்கானிக்கலுக்கான ஈக்குவலன்ட் டிசிப்ளின் என்னங்கிறத இந்த பாக்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்க இன்ஃபாக்ட் மெக்கானிக்கல் டைரக்ட்டா கோர் படிக்காம, ஸோ நீங்க பவர் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் பண்ணவங்க இருந்தாலும் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ரிலாக்சேஷன் உண்டு ஃபார் எஸ்சி, எஸ்டி கேட்டகரி பீப்பிள்ஸ்க்கு 5 இயர்ஸும் அண்ட் ஓபிசி அண்ட் நான் கிரிமினல் ஏஜ்க்கு 3 இயர்ஸ் ரிலாக்சேஷன் கண்டிப்பா உண்டு. செலக்ஷன் ப்ராசஸ் இன்ஜினியரிங் ட்ரெய்னிங்க்கு பொறுத்தவரை ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம 75% ஆஃப் த வெயிட்டேஜ் மார்க்க பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்டர்வியூ உண்டு. ஸோ இதுல வந்து 2 ப்ராசஸ் தான். ஒண்ணு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க இன்டர்வியூ கிளியர் பண்ணணும். ஸோ இது கோர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால நீங்க மெக்கானிக்கல் ஈக்குவலன்ட்டா படிச்ச அதே தான் உங்களுக்கு இதுல கொஸ்டின்ஸா வரப்போகுது. ஸோ அந்த டிசிப்ளின்க்கு தகுந்த மாரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனா, இந்த எக்ஸாம் நீங்க ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஸோ சூப்பர்வைசர் ட்ரெய்னிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் ப்ராசஸ் இருக்கும். ஒண்ணு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்க்கு அப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா அதுல இருக்கும். ஸோ இது நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க இந்த எக்ஸாம நீங்க குவாலிஃபை ஆகிடலாம். ஃபார் இன்ஜினியரிங் ட்ரெய்னிங் பார்த்தீங்கன்னா, பேசிக் பே 50,000 அதே மாரி சூப்பர்வைசர் ட்ரெய்னிங் பார்த்தீங்கன்னா, பேசிக் பே 32,000 வரைக்கும் உண்டு. அண்ட் குறிப்பா இந்த ஜாபுக்கு வந்து சர்வீஸ் அக்ரீமெண்ட் பாண்ட் அப்படிங்கிறது உண்டு. இன்கேஸ் நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா கம்பல்சரியா நீங்க மினிமம் 3 வருஷம் BHEல வந்து ஒர்க் பண்ணணும். இன்ஃபாக்ட் அந்த பாண்ட நீங்க பிரேக் பண்றீங்க அப்படின்னா, ஃபார் இன்ஜினியரிங் ட்ரெய்னிங்க்கு 5 லேக்ஸ் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும். அதே மாரி சூப்பர்வைசர் ட்ரெய்னிங்க்கு நீங்க 3 லேக்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணணும். இது நீங்க பண்ணா தான் இந்த ஜாப் வந்து ரிலீவ் ஆக முடியும். ஸோ இந்த சர்வீஸ் அக்ரீமெண்ட் பாண்ட் அப்படின்னு கண்டிப்பா உண்டு. அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் வந்து அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரி பீப்பிளுக்கு வந்து இப்போ நீங்க இன்ஜினியரிங் ட்ரெய்னில சூப்பர்வைசர் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, ஸோ 1072க்கும் அதே மாரி நீங்க ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பிடபிள்யூடி, எக்ஸ் அப்ளை பண்றீங்க அப்படின்னா 400 பிளஸ் ஜிஎஸ்டி ஸோ தட் நீங்க 472 நீங்க பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். இந்த பேமெண்ட் வந்து ஆன்லைன் மூலமா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க.
ஸோ எக்ஸாம் வந்து ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாம் பார்த்தோம். அந்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 வெப்ல ஆரம்பிச்சு 28 வெப் வரை நீங்க இதுக்கு அப்ளை பண்ணி முடிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற பிஹெச்இஎல் பார்த்தினா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ். இதில டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பா நீங்க தெரியப்படுத்துங்க. ஸோ ஃபர்தர் அப்டேட்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க் யூ.